கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். சங்கீதம் 26 கடைசி வசனம் 12வது வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். நம்ம கால் எந்த இடத்துல நின்றோம்னாக்கி எப்படி செய்வோன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அந்த வசனத்தின் மூலமாக படிக்கும்பொழுது நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லித்தரோ அதுபடி நடந்து நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாக நம்ம காண நமக்கு இந்த வசனத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாத்திரம் இல்லை, வசனத்தை இன்னும் அதிகமாக தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்ய ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவரே போதுமான கிருபையை தந்து எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கீங்க. நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்ள அல்ல ஆண்டவரே, எங்களை ரட்சித்து உங்களுடைய பிள்ளையாய் மாற்றி அநேகருக்கு சாற்றுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக எங்களை தேர்ந்தெடுத்த நோக்கம் நிறைவேற எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே தவறான வழியிலே போகும்பொழுது வழி இது என்று சொல்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படியாக எங்களுக்கு கிருபித்தாங்க. இந்த பரிசுத்த ரத்தம் எங்களை முற்றிலுமாக கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தத்துக்கென்று எங்களை அழைத்திருக்கிறபடியால் உலகம் எங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவரே நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு வழிகளை திறந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மனிதத்தில் ஓடாதபடி உம்முடைய பாத்திலே அமர்ந்திருந்து அந்த மரியாதை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற சுவாமி. இந்த நாட்களிலே நாங்கள் படிக்க போகிற அந்த காரியங்களையும் ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்கிற வசனத்தையும் அதுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை கடைபிடிக்கத்தக்கதான கிருபையை தரணுமா ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படியே செய்து வண்ணத்தை போருக்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில்கொடும் வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை தேற்றி வழிநடத்தணுமா ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். ஏசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள
கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. கர்த்தர் நின்றே யுத்தம் செய்வாரே. உனக்கெதிரான ஆயுதம் வாய்க்காதே. வழி நடத்தும் அதிசயம் அறிக்குமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் பேரொளி வீசிடுமே. மனந்திரமே வழியே வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. மனந்திரமே வழியே வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வே. நீ அற்புதம் கண்டிடுவாய். சங்கீதம் 26வது அதிகாரத்தில் 12வது வசனம். என் கால் செம்மையான இடத்துல நிற்கிறது. சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன். நம்முடைய கால் எங்கே நிற்குன்னு சொல்லி முதலாவது நம்ம கால் வந்து 2வது இடத்துக்கு போச்சுனாக்கி எப்படி இருக்கும்? நான் ஆண்டவரே சொல்லுவார், உன் கால் இடரல் உண்டாக்குனாம அந்த காலை தரித்து போடு அப்படிம்பாரு. அப்போ எவ்வளோ பெரிய கொடூரமாக அதை சொல்கிறாருன்னு பாருங்கள். அப்போ கால் வந்து எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக போகணும். நீதிமொழிகளை படிச்சுட்டா கால் வந்து கரெக்டான அந்த சபைக்கு போகணும், இல்லாட்டா அந்தந்த எந்த வழியில் போகணும்னு சொல்லி நம்ம கால் வந்து கரெக்டான வழியில் போகாமல் விழுந்ததுன்னா, நம்ம கால் சரிக்குச்சுனாலோ நம்ம கால் வந்து வேண்டாத இடத்துக்கு போனாலோ அதில் நிறைய விபத்துகள் நிறையா காரியங்கள் நம்ம கால் மூலமாக நம்ம பார்க்க முடியும். நம்ம வாழ்க்கையிலே பார்த்திங்கனாக்கி ஒரு குழியாக இருக்குதுன்னு வைங்க, அதில் போய் நம்ம காலை அப்படியே வச்சிட்டோம்னாக்கி நம்ம பார்க்காம விழுந்துட்டோம்னாக்கி அந்த கால் திரிச்சுனாலோ மற்ற என்ன ஒரு சின்ன ஒரு காயம் பட்டாலும் கால் வந்து ரொம்ப வேதனைப்படுவோம். கால் இல்லைனாக்கி நம்ம வந்து உலகத்தில் நம்ம நடக்க முடியாது பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த காலுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுத்து நம்ம அந்த காலை வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லி தான் இவர் வந்து ஜெபத்தில் கடைசியில் முடிக்கிறத நம்ம பார்ப்போம். கால் வந்து செம்மையான இடத்துல இருக்கணுமா. அப்போ நம்ம கால் வந்து எப்படி நம்ம முதலாவது காலை வந்து பார்ப்போம். கால் வந்து எந்த இடத்துல இருக்கணும், காலை பற்றி ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நாகும் முதலாவது இதில் 15வது வசனத்தை பார்த்திங்கன்னா, சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யூதாவே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாக கடந்து வருவதில்லை, அவன் அரண் முழுவதும் அவன் முழுசும் சங்கரிக்கப்படுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ அவருடைய பாதங்கள் எங்கே இருக்குது பாருங்கள், மலைகள் மேல் வருகிறது. எந்த மலையின் மேல? சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷம் சொல்கிற ஒரு கால்கள் அந்த சுவிசேஷம் சொல்கிறதுக்கு போகிற கால் எப்படி இருக்குன்னு சொல்லி அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நிறைய இடத்துல படிக்கலாம். அந்த இடத்துல படித்து பார்த்திங்கன்னா நீங்கள் வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு சுவிசேஷம் சொல்கிறதே வந்து ஒரு நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பாருங்கள், நிறைய வயசானவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சரித்திரத்தில் நம்ம படித்து பார்த்தோம்
பார்த்தோம்னாக்கி அவங்க நிறைய இடத்துல நடந்தே போயிருப்பாங்க. இந்த நாட்களில் இருக்கக்கூடிய ஒரு வசதிகள்லாம் இல்லாதப்போ நடந்து போய் பிறகு வாகனத்தில் போய் அந்த மாதிரிலாம் போய் நிறைய ஊழியம் பண்ணவங்கலாம் பார்த்திங்கன்னா வயசான காலம் ரொம்ப வயசானதுக்கு பிறகு கூட அவங்களுக்கு புது பலனை வந்து ஆண்டவர் கொடுத்தாருன்னு நம்ம பார்ப்போம். அப்போ அவங்க கால் தான் முக்கியம். காலை வச்சே நடந்து நிறைய இடத்துக்கு போகும்போது நிறைய பேருக்கு காலெலாம் தேஞ்சிரும் பார்த்திங்களா. தேஞ்சோடனே அந்த காலில் நிறையா வீக்னஸ் வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணவங்கலாம் நிறையா ஆண்டவரே சொல்றாரு, சுவிசேஷனுடைய கால் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா படிக்கும் பொழுது நீங்கள் அதாவது ஒத்த வசனங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நீங்கள் படித்து பார்த்திங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நான் வந்து முக்கியமாக ஒரு வசனத்தை மட்டும் நான் சொன்னேன். நிறையா வசனங்கள் இருக்குது. இது வந்து பாபிலோன் சிறைப்பட்ட போனாங்க பார்த்திங்களா, அவங்கள வந்து விடுதலை அடைஞ்சு வர்றாங்க பார்த்திங்களா, அதை தான் குறிக்குது. ஆனால் மேசியாவின் மூலம் உருவாகும் அந்த ரட்சிப்பை வந்து இது முன்னறிவிக்கு ஆண்டவர் வந்து ரட்சிப்பை கொடுக்குற அந்த ரட்சிப்பை நீங்கள் சொல்லுறது நிறைய உலகம் பூரா சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்போ தான் முடிவு வரும்னு சொல்வார்ல. அந்த மாதிரி தான் சுவிசேஷம் இந்த சிறைப்பட்டு போனவங்களை பற்றி அவங்க விடுதலை அடைஞ்சதும் ஒரு நல்ல காரியம்தான். அவங்க கால் எப்படி நடந்து போனாங்க, அவங்க கால் வீங்கலை, செருப்பு தேயலை, துணி கிளியலைன்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி பாபிலோன் சிறைப்பட்டு போன அந்த விடுதலையாகி வந்ததையும் குறிக்குது. ஆண்டவருடைய ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம் பார்த்திங்களா, சிலுவையில் ஒரு ரட்சிப்பை நமக்கு சம்பாதித்து தந்ததை நம்ம அதை தான் சொல்லணும்னு சொல்கிறார். அதுதான் சுவிசேஷம் சொல்கிறார். நம்ம நற்செய்தி சொல்லி சொல்கிறாருல, அதையும் இது சொல்லுது. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கணும். அதனால நம்ம அது மூலம் வந்து நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்துலேருந்து நம்ம இந்த சாத்தான் வல்லமையெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் வருது, நிறையா காரியங்களை அவன் கொண்டு வரான். அதெல்லாம் வந்து விடுதலை நான் சொல்கிறது தான் நற்செய்தி. அந்த நற்செய்தி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறத புதிய ஏற்பாட்டில் நம்ம சொல்கிறது ஊழியக்காரங்களாம் எழுதி வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரமோ இல்லாட்டா வியாதி துக்கம் அது மாதிரி இருக்கிற நேரத்துலலாம் அந்த முழுவதையும் அழிக்கக்கூடிய காரியங்களை இந்த சுவிசேஷன் சொல்லிங்க. இந்த நீங்கள் நிறைய ஊழியம் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த சுகம் வருது, மற்ற அவங்களுக்கு வந்து சமாதானம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. வசனத்தை படிக்கும்பொழுதோ தியானிக்கும் பொழுது அவங்க மற்றவங்க சொல்லும் பொழுது கிடைக்குன்னா, ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சாத்தான் கொண்டு வருகிற எல்லாமான பிரச்சனைகளுக்கும் அதை அழிக்கக்கூடிய காரியங்கள் வந்து இந்த சுவிசேஷ காரியங்களில் இருக்குது. அப்போ அந்த நற்செய்தி சொல்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்ம கால்கள் வந்து எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம், நிறைய நம்ம வேலைக்கு போகிறாங்க, அந்த மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு போகணும், நம்ம இவ்வளவு சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிச்சா தான் ஓடி சம்பாதிச்சா தான் அப்படின்லாம் நினைக்காங்க. அதில் தவறு ஆண்டவர் சொல்லலை. ஆனால் ஆண்டவருக்குன்னு ஒரு காரியங்களை செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் சொல்லுது. அவர் அதை தான் சொல்கிறது, என் கால் வந்து செம்மையான இடத்துல நிற்குதுன்னு சொல்கிறார். ஏன்னா செம்மையான இடம்னாக்கி நல்ல நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்கிறேன். எந்த காரியங்களை செஞ்சாலும் ஆண்டவருக்கு கேட்டு தான் தாவீது செஞ்சார் நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அது மாதிரி அந்த காரியங்களை செய்ததுனால இவர் வந்து அதை சொல்கிறது நம்ம பார்ப்போம். நம்ம தைரியமாக நம்ம வாழ்க்கையிலேயே அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம வந்து தைரியம் இருக்குதா, நம்ம கால் எப்படி நம்ம கரெக்டாக தான் நம்ம போகிறோம், வேண்டாத காரியங்களை நம்ம போகலை அப்படிங்கிற காரியங்களை வந்து நம்ம இந்த வசனத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது இந்த இன்னொரு வசனமும் இருக்குது. சங்கீதம் 119 105 வசனம். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச வசனம் தான். உங்களுடைய வசனம் என் காலுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போது பாதைக்கு வெளிச்சம் என்ன, வசனம் தான் கால்களுக்கு தீபம்னு சொல்றாரு. அப்போ அந்த தீபம் வந்து என்னது, நம்ம ஒரு வெளிச்சத்தில் பார்ப்போம், ஒரு வெளிச்சத்தை பார்த்தோம்னா அந்த வெளிச்சத்தின் மூலமாக நமக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா காரியமும் கிடைக்குங்கிறது தெரியாது. அப்போ வசனத்தின் மூலமாக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் தான் உனக்கு வந்து எல்லாத்தையும் பாதை காட்டி உனக்கு வெளிச்சத்தில் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம வாழ்வில் வந்து நம்ம வந்து இந்த காரியத்தை நம்ம படிக்கும்போது வசனம் வந்து நமக்கு வந்து கற்றுத்தரக்கூடிய காரியங்களில் நம்ம நடக்கும் பொழுது அந்த பாதைக்கு வெளிச்சம்னு சொல்கிறாருல, அந்த நம்ம எந்த பாதையில் போகிறோமோ அதில் வந்து வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு வசனம். நம்முடைய வசனங்கள்லாம் அப்படி தான். வசனத்தை படிக்கும் பொழுது நம்ம வந்து அப்படி தான் நம்ம படிக்கணும். ஏன்னா இதுதான் எனக்கு வெளிச்சம், இதுதான் எனக்கு நல்ல வழியை காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்வில் தவறான தீர்மானம்லாம் செஞ்சுட்டு சில காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கி நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஜெபிக்க மாட்டோம், ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்க மாட்டோம். அப்படி செய்யும்பொழுது அதில் வந்து ஏற்படுத்த நிறைய தேர்ந்தெடுத்து நம்ம அந்த மாதிரி செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி அதனால துக்கம் தோல்வி அதெல்லாம் துயரங்கள் எல்லாம் வந்து நமக்கு அது வந்து நம்மளை அப்படியே அமுக்கும். ஏன்னா வந்து தவறான தீர்மானம் எடுக்கும் பொழுதே வாழ்க்கையில் நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரிலாம் வரும் பொழுது நமக்கு வந்து ஆவிக்குரிய அந்த இதெல்லாம் தவிர்க்க உதவுறது வந்து வசனம் தான்.
நம்ம வசனத்தை படித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டோடைய வார்த்தையில் நம்ம அடங்கியிருக்கிற அந்த காரியங்களை நம்ம படிக்கும்போது அதில் அந்த நம்ம வந்து நம்பிக்கை வச்சு முழுமையாக அந்த வசனம் தான் என்ன வந்து நேரான பாதையில் நடத்தும் அப்படிங்கக்கூடிய காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த வசனங்களை தியானித்து அதுக்கு நம்ம முதலிடம் கொடுத்து நம்ம செய்யும் பொழுது இந்த தவறான தீர்மானம் எடுக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலேருந்து தவிர்க்கப்படும். நேரான பாதையில் கொண்டு போகிறது நம்ம வசனம் தான் சொல்லி நமக்கும் தெரியணும், அடுத்தது மற்றவங்களுக்கும் சொல்லணும். சொல்கிற காரியங்களை செய்யும் பொழுது இந்த காரியங்கள் நம்ம கால்கள் வந்து சரியான பாதையில் போகுது, நம்ம சரியான வழியில் நம்மளை ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு நம்ம சரியான பாதையில் முதல்ல தேர்ந்தெடுத்து போகிறதுக்கு வசனம் தான் நமக்கு அது வெளிச்சத்தை காட்டுதுன்னு சொல்லுது. அப்போ அந்த வசனத்தின்படி நம்ம போகிறதுக்கு அர்ப்பணித்து நம்ம முழுவதுமாக அந்த வாழ்க்கையில் ஓடும் பொழுது இந்த ரெண்டாவது காரியங்களுக்கு நம்ம கால்கள் போகாமல் இருக்கிறதுக்கு உறுதியாக நிற்கிறதுக்கு நம்ம வசனம் தான் நமக்கு. அந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது அதை நீங்கள் அர்ப்பணித்து ஜெபிங்க. அந்த கால்கள் வந்து அவருடைய வசனம் தான் நமக்கு கால்களுக்கு தீபமாக இருக்குது, பாதைக்கும் வெளிச்சத்தை காட்டுது. அதை நம்ம முழுமையாக நம்பி நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்கள் உங்கள் வசனத்தின் மூலமாக நாங்கள் வந்து தீபமாக இருக்கீங்க, எனக்கு வழிகாட்டியாக இருக்கீங்க, எனக்கு வந்து பாதை தெரியாமல் இருக்கேன், அதுக்கு நீங்கள் தான் பாதை காட்டி எங்களை நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்களை முழுவதுமாக அர்ப்பணித்து நம்ம கால்கள் எப்படி போகணுங்கிறத கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருந்தோம்னா இன்றைக்கி அந்த காரியங்களில் ஆண்டவர் நம்மளை நடத்துவார், தாவீதை நடத்தின மாதிரி. அடுத்தது பற்றி ரெண்டாவது செம்மையான பாருங்கள், கால் வந்து செம்மையான இடத்துல நின்னாலே பார்த்திங்கன்னா நம்ம நான் இப்போ சொன்ன பாருங்க, குழியில் கால் வச்சோம்னா அப்படியே நம்ம கால் திரிக்கிட்டுனாக்கி ஏதோ ஒரு நரம்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஆனால் பாருங்கள், செம்மையான இடம்னா பாருங்கள், ஒரு நல்ல இடம் ஒரு சமமாக இருக்குது, அந்த இடத்துல நின்று நம்ம நடக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. குண்டும் குழியுமாக இருக்கும்போது ஏதாவது கால் பிறண்டதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செம்மையான இடம்னாக்கி நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே செம்மையாக நம்ம நடக்கிறோமா, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடியதும் வசனம் தான். நான் சொல்கிறது வசனத்தில் தான் நான் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த வசனம் தான் நமக்கு இதை காட்டக்கூடியது, வழி காட்டக்கூடியதும் அதுதான். இதை நமக்கு எல்லாவற்றையும் செம்மையான வழியை காட்டக்கூடியதும் வசனம் தான். நீதிமொழி 14:12 நீங்கள் படித்து பார்த்தோன்னா இந்த வசனமும் நல்லா நிறைய பேர் மனப்பாடமே வச்சுருப்பாங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். அவனுக்கு தோன்றது என்னென்னா, அவன் தோன்றது வேண்டாத காரியங்களை தோன்ற வச்சு அதில் எப்படி நடக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளை வச்சு அவன் வந்து நேரான பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து நமக்கு செம்மையான தொழில் அடலை சொல்லிட்டாரு மரண வழின்னு சொல்லி. அப்போ அவன் வந்து ஏதோ குழியில் போய் உழுதுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால நீ வசனத்துக்கு வா. வசனத்தின்படி நடக்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் நமக்கு ஞானத்தை தரக்கூடிய நல்ல தகப்பன் நமக்கு இந்த நீதிமொழிகளில் எழுதியிருக்க புறமே நிறையா அவர் ஞானத்தை பற்றியெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அதனால் இந்த காரியங்களை பார்த்திங்கன்னா நன்மை தீமை சரி தவறு இதெல்லாம் நமக்கு வந்து பகுத்தறியக்கூடிய ஞானம் வந்து அவ்வளோவா இல்லை நமக்கு அதுதான் அந்த ஆதாம் ஏவாள் தான் நம்ம முதலாவது எடுக்கணும். அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிலாம் ஆண்டவர் வந்து சொல்லி செய்ய வைக்கும் பொழுது அந்த நம்முடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் செல்லதுக்கு தேவனுடைய வார்த்தை தான் அடிப்படையாக இருக்கும். இப்போ நான் இதை முடிச்சுக்கிட்டேன், ஏன்னா சரியான தவறான்னு பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஞானம் பற்றாது. அதனால் வாழ்க்கையில் சரியான பாதையில் போகிறதுக்கு வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தையை தான் நம்ம அடிப்படையாக அந்த வார்த்தையின் மூலமாக நம்ம எப்படி நடக்கணும், நம்ம செம்மையான வழி எது, நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலையும் தீர்மானிக்கும் பொழுதோ, ஒரு பொருள் வாங்கும் பொழுதோ, இல்லாட்டி ஒரு நம்ம வாழ்க்கையில் ஏதோ நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுதோ அதை வந்து நமக்கு இது சரியான வழியா, இது வந்து ஆண்டவர் காட்டுற வழியா, இது ஆண்டவருக்கு பிரியமான வழியா அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானித்து அதை வந்து ஆண்டவர் சொல்கிறது கரெக்டு, இப்படி தான் போகணும்னு சொல்லி ஆண்டவர் வச்சுருக்காரு, அப்போ நம்ம போகிற வழி கரெக்டு அப்படின்னு சொல்லி நம்மளோட வார்த்தையின் மூலமாக நீங்கள் ஜெபித்து அந்த முடிவை எடுக்கும் பொழுது இந்த மாதிரி தவறுகள் வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. அந்த தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு ஏன்னா நம்முடைய ஞானம் அந்த மாதிரி மோசமாக இருக்குது. அதனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையை முற்றிலுமாக கொடுத்து எனக்கு பாதை காட்டுறவரா, எனக்கு வழி நடத்துகிறவரா இருங்க, வார்த்தையின் மூலமாக எனக்கு இருங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். இது வந்து ஆதாம் ஏவாள்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் இழந்த வாழ்க்கையை வந்து நம்ம இதை வந்து சுட்டி காட்டுது. ஏன்னா வந்து அவங்க தான் ஆண்டவர் சொன்னது வந்து கேட்கவே இல்லை. ஏன்னா ஆண்டவர் வந்து இந்த மாதிரி அழிக்கணும், இவங்க வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க 2 பேரையும் கொண்டு போய் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஆறு மற்ற எல்லா விதமான வசதிகளும், ஆனால் நன்மை தீமை அறியக்கூடிய இதை மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அதை வந்து அவங்க செஞ்சாங்க, கீழ்ப்படியாமல் செய்கிறாங்க. ஒன்று ஏன்னா அவங்களுடைய ஞானம் வந்து நான் இப்போ சொன்ன பாருங்கள், அது மாதிரி நம்முடைய ஞானம் வந்து ரொம்ப நல்ல கரெக்டான வழியில் கொண்டு போகக்கூடிய காரியங்கள் இல்லவே இல்லை. ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக நம்ம செல்லும் பொழுது அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு மனுஷனை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது. அந்த மனுஷனை படைக்கும் போதே அவனை வந்து மனுஷன் நீ வந்து எவ்வளோதான் அழிஞ்ச,
இதனால உனக்கு வந்து நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்ப, அதுக்கப்புறம் மரித்து போயிடுவ அப்படின்னு சொல்லி வைக்கவே இல்லை ஆண்டவர். எல்லா வசதிகளும் கொடுத்து அவர் வந்து நடத்தினார். அவங்க வந்து மனுஷனை வந்து மனுஷனை வந்து ஆன்மீக நிறைந்த நல்ல வாழ்க்கையில் வாழணும். இவன் வந்து பாருங்கள், அந்த செடிகள்லாம் கொடுத்து அதெல்லாம் நீ பண்படுத்தணும் எல்லாமே. அதாவது அவனே பேர் வைக்க சொன்னார் ஆண்டவர்னு நம்ம பார்க்கோம் ஆதியாகமத்தில். அப்போ வந்து அந்த காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் வந்து அவ்வளோ அனுமதித்து கொடுத்து வாழ வச்சுருக்கும்போது அவனுக்கு வந்து நல்ல வாழ்க்கை வாழணும்னு சொல்லி தான் அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் இந்த மனுஷன் பார்வையில் வந்து என்ன செய்தான், இவனுக்கு எனக்கு செம்மையான வழி இது கிடையாது, எனக்கு வந்து இந்த வழி தான் கரெக்டான வழின்ட்டு அவன் தேர்ந்தெடுத்து போய் தான் அந்த வழியெல்லாம் வசனத்தின்படி இல்லாததுனால தான், வசனத்தை போதிக்கிறத நம்ம செய்யாததுனால தான் நம்முடைய வழிகள்லாம் தாறுமாறாக போய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணமே வந்துன்னா ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாக நம்ம செய்யாததுனால தான். அதனால் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் கீழ்ப்படியாதனால தான் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சாபத்தை பெற்றுக்கொண்டு வெளியே வராங்க. ஆனால் இந்த தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டங்களோ எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து நம்மளையும் படைச்சிருக்காரு. நம்ம வந்து எப்படி நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம முதலிடம் கொடுக்கோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிசாசானம் கொண்டு வர பிரச்சனை இருந்து, இப்போ நீங்கள் ஆதியாகமத்தில் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னாக்கி எல்லாருமே கஷ்டப்பட்டு அப்புறம் ஆண்டவர் வந்து ஒரு தேர்ந்தெடுத்து வச்சுருந்தார். ஆனால் அவங்களுடைய காரியங்கள் பார்த்திங்கனாக்கி நிறைய கஷ்டப்பட்டு நம்ம பார்க்கோம். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து அதை அனுமதிச்சிருக்காருன்னா அவர் ஏதோ நமக்கு செய்கிறதுக்காண்டி அனுமதிச்சிருக்காருங்க ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து இந்த விசுவாசம் இந்த வார்த்தையை நம்ம தியானித்து நம்ம வந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கலாம். அதுக்கு ஞானத்தையோ அதுக்கு பலனையோ ஆண்டவர் தரதுக்கு நம்ம ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கணும். அதுதான் நமக்கு முக்கியமான காரியங்கள். அது வந்து நம்ம செய்யணும். இப்போ செம்மையான அவர் வந்து செம்மையான வழி அவர் கால் வந்து செம்மையான இடத்துல நிற்குதுன்னு சொல்லிட்டார். இடத்துல நிற்குதுன்னா அந்த செம்மையான இடத்துல அவர் கால் நின்ன உடனே என்ன செய்கிறாராம், சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் அப்படிங்கிறாரு. இப்போ ஏன் நம்ம சபைகளில் துதிக்கணும்னா இவர் வந்து நிறையா பாடல் பாடுறவர் தாவீது. அதனால தான் இதை எழுதியிருக்காரு. ஏன்னா சபைகளில் போய் பாடல் பாடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். வீட்டில் பாடக்கூடாதா அப்போ அது முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டாத கேள்வி கேட்குறவங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து எப்போவுமே பார்த்திங்கனாக்கி எப்போவும் பாடல் பாடுறதில்ல. அவர் வந்து நிறைய பாடல் பாடுறதுனால தான் சங்கீதத்தில் நிறைய அவர் தான் எழுதின சங்கீதம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவர் பாடல் எப்பவும் வந்து இந்த ஆடு மேய்க்கும் போதே வந்து பாடல் பாடி ஆண்டவர் துதிக்கிறது அவருக்கு வழக்கமாக இருந்துச்சுதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நான் காலையில் இருந்துச்சு ஜெபம் பண்ணார், துதிக்காரு, மத்தியானம் துதிக்காரு, நைட்டும் துதிக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவர் எப்பவும் துதிக்கிற ஒரு பழக்கம் அவருக்கு இருந்ததுனால அவர் சபையில் துதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சங்கீதம் 22, 21 நீங்கள் படித்து பார்த்தா சங்கீதம் 22, 21 வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருள் நீர். அப்போ அவர் வந்து சபையில் துதிக்கிறதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாரு. நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்கி இது நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். சிங்கத்தில் வாயிலிருந்து என்னை ரட்சித்தீர் ஆண்டவரே, காண்டாமிருகத்தின் கொம்புகளிலிருந்தும் எனக்கு வந்து என்னை வந்து நான் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து என்னை வந்து விடுதலை செஞ்சுன்னு சொல்கிறாரு. அப்போ இப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் சிங்கம் மாதிரி பிசாசு ஏதோ கொண்டு வரலாம். இந்த காண்டாமிருகத்தை கொம்பு போல் நம்மளை முட்டதுக்கு வரலாம். ஆனால் நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடைபெறுறது வந்து ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் நமக்கு எதுவுமே வராது. யோபு தான் சொல்லுவார், ஆண்டவருடைய அனுமதியோடு தான் தொடுறான். அப்போ வந்து ஆண்டவர் அனுமதியோடு தொடும்போது நம்மளை அழிக்கவோ நம்மளை ஒன்றுமில்லாமல் பண்ணுறதுக்கோ அவனுக்கு வந்து அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறதே கிடையாது. அதை நம்ம முதலாவது உணர்ந்துக்கிட்டோம்னாக்கி நமக்கு வர கஷ்டங்களில் நமக்கு வர பிரச்சனைகள்லாம் வருது பார்த்திங்களா, அதில் வந்து ஆண்டவரே சார்ந்து நம்ம வாழறதுக்கு நமக்கு ஒரு வழிகளை திறக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வழிகளை திறக்கிறவராக இருக்கார். அதை நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக்கிட்டு எந்த வேதனை வந்தாலும் ஆண்டவரே நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்வார். அதை நீங்கள் செய்யுங்க. அதே 22 22வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். இந்த மாதிரிலாம் செஞ்சதுனால எனக்கு இந்த மாதிரி விடுதலை தந்ததுனால நான் வந்து சபையில் போய் நான் சொல்லுவேன். உம்முடைய நாமத்தை நான் மற்றவங்களுக்கும் வந்து நான் என்ன செய்வேன், அங்கே வந்து சொல்லி அவங்க நடுவில் நின்று நான் துதிப்பேன்.
இப்போ நீ அவர் வெற்றி எடுக்க வரும்போதும் பார்த்தீங்கன்னா பாடல் பாடிட்டு தான் வருவாருன்னு சொல்லி பார்க்கும். இப்போ பாடல் பாட நான் சொன்ன மாதிரி பாடல் பாடக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வந்து சும்மா அப்படியே ஏதோ சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும். அப்போ அந்த காரியங்களில் வந்து பாருங்கள், இந்த காரியங்கள்லாம் நடந்தது. சிங்கத்தின் வாயிலேருந்தும் என்ன, காண்டாமிருகத்தின் கொம்புலேருந்தும் என்னை வந்து காப்பாற்றினீங்க ஆண்டவரே. அதனால் நான் வந்து என்ன செய்வேன், இந்த காரியங்களை நான் வந்து சபை நல்லா போய் சொல்லி நான் துதிப்பேன். இப்போ நிறைய சாட்சி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய நமக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காண்டி அங்கே போய் சாட்சி சொல்லுவாங்க. எனக்கு ஆண்டவர் இது செஞ்சார், எனக்கு நன்மை செஞ்சார், எனக்கு வந்து நிறைய விடுதலை தந்தார், எனக்கு சுகம் தந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவருக்கு வந்து துதிக்கிறதுக்கு அவருக்கு தெரியுதுங்கிறதால துதிக்காருன்னு சொல்லி நம்ம படிக்கும். 25வது வசனம், அதே 22ல் 25வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன்னு சொல்கிறாரு. இந்த சபையில் உண்மை துதிப்பேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுக்கு என் பொருத்தனைகளை செலுத்துவேன். அவங்க வந்து பாருங்கள் எப்படி அந்த வார்த்தையில் பாருங்கள், பொருத்தனைனா என்னது, நான் வந்து ஆண்டுகிட்ட இதை கேட்டேன், இதை செஞ்சார், அதனால் நீங்களும் அதை கேளுங்க, நீங்களும் அந்த சபையில் வந்து நீங்கள் கேட்கும்போது ஆண்டவர் செய்வாருங்க ஒரு உறுதியான விசுவாசம் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காண்டி தான் இதெல்லாம் சொல்கிறாரு. அவருக்கு பயப்படுவதற்கு முன்பாக என் பொருத்தனை செலுத்துவேன்னு சொல்கிறாரு. அப்போ நான் வந்து பாடி துதிக்கிறத நான் உறுதியாக வச்சுருக்கேன். அதனால் என்னை வந்து எதுவும் தடை பண்ண முடியாது, தடை பண்ணாலும் அதை வந்து ஆண்டவர் வந்து என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதியான விசுவாசத்தோடு அந்த துதிக்கிறத பார்க்கும். சபையில் துதிப்பேன்னு சொன்னோம்னாக்கி ஒன்றும் பாருங்கள், நான் வந்து சபையில் துதிக்கேன்னு சொல்லி சொன்னோம்னா எதனால துதிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்கோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையிலேயே நிறைய காரியங்களில் பிசாசான வந்து நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு தடை பண்ணி மற்ற பிரச்சனைகளை பண்ணி நோய்களை கொண்டு வந்து நம்ம இருக்கும்போது நம்ம வந்து ஐயோ நம்ம இப்படி இருக்கமே, நம்மளை யார் பாதுகாப்பான்னு சொல்லி நம்ம அழுவோம் பார்த்தீங்களா. அப்படி அழாமல் இவர் துதிக்காரு. அவங்களுக்கு பயப்படுறவங்களுக்கு பொருத்தனை பண்ணி அவர் வந்து துதிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்மளை வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்களாக நம்ம இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஆண்டவர் அப்படியே நம்மளே நடத்துவார். சபையில் துதிக்கிறது காரணம் என்னென்னா இந்த மாதிரி காரியங்கள் தான். நமக்கு ஆண்டவர் செஞ்ச காரியங்களுக்காண்டி தான் சபையில்னா நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மத்தியில் நம்ம துதிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதின் நோக்கம் வந்து நிறைவேறும். அதை வந்து நம்ம ஆண்டவருக்கு துதி செலுத்தணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சங்கீதத்திலே 35வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவரே எது வரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர், என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிக்கும் தப்புவியும் அப்படிங்காரு. அப்போ எதுக்கு தப்புவியுங்காரு, என்னை வந்து தப்பிக்கிறதுக்கு ஆளே இல்லை ஆண்டவரே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஆத்மாவை அழிக்கக்கூடியது, நமக்கு அருமையானதை சிங்கம் வந்து நம்ம பீறி போடக்கூடிய காரியங்கள்லாம் நிறைய நடக்கிறத நம்ம பார்க்கோம் நம்முடைய வாழ்க்கையில். அதெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்து, இப்போ தாவீதெல்லாம் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட சிங்கத்தை எல்லாம் கிழிச்சு போட்டுருவார், வாயை கிழிச்சு போட்டுருவாருன்னு சொல்லி கரடியெல்லாம் கொண்டு போட்டுருவார். அதெல்லாம் தான் சொல்கிறாருங்க, எல்லாம் எனக்கு செஞ்சிங்க ஆண்டவர்ன்னு சொல்லி. அப்போ சிங்கம் கரடி நம்மளுக்கு அவர் காட்டில் இருந்தார், அந்த மாதிரி நடந்தது. நம்முடைய வாழ்க்கையில் சிங்கத்தை போல் கரடியை போல் பிசாசு கொண்டு வந்து நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும்போது நாமளும் இப்படி ஜெபித்து ஆண்டவரை துதித்து நாம் வந்து சபையில் துதிக்கலாம். நம்ம எங்கேனாலும் துதிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் முக்கியமாக. அதுதான் அவர் சொல்கிறாரு, நான் துதிப்பேன், எல்லா பக்கமும் துதிப்பேன்னு சொல்கிறாரு. அது எனக்கு செம்மையாக இருந்ததுனால, என் கால் செம்மையாக இருந்ததுனால நான் சபையில் துதிப்பேங்காரு. அப்போ நம்ம செம்மையாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வார்த்தைக்கு செம்மையான இடத்த கொடுத்துருந்தா தான் நம்ம அந்த சபையில் போய் நம்ம துதிக்க முடியும். இல்லாட்டா நம்ம வந்து வாழ்க்கையில் அழுதுகிட்டே அப்படியே உட்காந்துருப்போம் பார்த்தீங்களா. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாரு. 18வது வசனத்தை படிச்சிங்கன்னா, மகா சபையிலே உம்மை துதிப்பேன், திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன். பாருங்கள், இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்கள், திரளான ஜனங்கள்னால் நம்ம வீட்டிலேருந்து துதிக்க கூட நான் சொன்னேன் பாருங்கள். ஏன் இங்கேருந்து துதிக்கப்படாதா, ஏன் சபையில் போய் தான் துதிக்கணும்னு போட்டிருக்காரா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொன்னோம்னா, அதுக்கு சொல்கிறாரு, திரளான ஜனங்கள் முன்பாக போய் துதிக்கும்போது ஆண்டவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படும். நம்ம துதியே வந்து நிறைய சத்தம் கேட்குறது, நம்ம வீட்டில் ஒரு ஆள் துதிச்சோம்னாக்கி எப்படி இருக்கும், ஆனால் ஒரு 100 பேர் 500 பேர் துதிக்கும்போது அதில் போய் நம்ம துதிச்சோம்னாக்கி எப்படி இருக்கும். அந்த மாதிரி திரளான ஜனங்கள் மத்தியில் நான் வந்து துதிப்பேன் அப்படின்னு புகழ்வேன் அப்படிங்காரு. அப்போ அந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது நமக்கு ஆண்டவருடைய வசனம் வந்து நமக்கு நம்முடைய கால் செம்மையான இடத்துல இருக்கும்போது அவர் துதி எப்பவும் அவர் சபையில் துதிக்கிற துதி வந்து நம்முடைய நாவில் இருக்கும். அதனால் நம்ம
அவர் ஆத்மாவை அழிவுக்கு காக்காரு, அருமையானது சிங்கக்குட்டி காக்கு. அப்போ நம்முடைய திரளான ஜனங்களுக்கு முன்பாக நான் புகழ்வேன்னு சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாவை அழிவுக்குன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியங்கள் தான். இதெல்லாம் அழிக்கக்கூடிய காரியங்கள் செய்கிறதுக்கு என்னை வந்து காத்து வழி நடத்திருக்கீங்களே ஆண்டவரே. அதனால் நமக்கும் ஆண்டவர் நன்மை செய்திருக்காரா, எத்தனை நன்மை செஞ்சுருக்காரு. அதனால் நம்ம சபையில் போய் நம்ம துதிக்கலாம், நம்ம வீட்டில் இருந்து துதிக்கலாம். எப்பவும் துதியின் சத்தத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கும் வந்து இந்த கால்களை செம்மையான இடத்துல நம்மளை நிறுத்தி நம்மளை ஆண்டவருடைய துதியை நம்ம நாவலை வச்சு நம்ம சபைகள் மத்தியிலையும் நம்ம துதிக்கலாம், மற்றவங்க மத்தியில் நம்ம துதிக்க சொல்லிக் கொடுக்கலாம். அந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்களை இந்த இவர் சொல்கிறார் பாருங்கள். நம்ம தாவீது வந்து எப்படி ஜெபிச்சிருக்காரு பாருங்கள். என்னை சபையின் நடுவில் நான் துதிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய கால் செம்மையான இடத்துல நிற்குதுன்னு சொல்கிறாரு. அதை முதல்ல நிறுத்தினா தான் நம்ம வந்து ஆண்டவரை துதிக்க முடியும். அதை முதலாவது நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து ஜெபித்து, ஆண்டவரே என் கால் செம்மையான இடத்துல இருக்குதுன்னு சொல்லி நான் உறுதியாக நம்பி அதுக்கு பிறகு நான் சபையில் போய் நான் துதிக்கிறது, திரளான ஜனங்கள் மத்தியில் துதிக்கிறது, அதெல்லாம் நான் வந்து செய்யணும் ஆண்டவரே. அப்படி செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க முடியும். அந்த தாவீது எப்படி ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சாரோ அதுபோல் நாங்களும் சுதந்திரிக்க எங்களுக்கு நீங்கள் அந்த காரியங்களை செய்கிறதுக்கு ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலையும் செய்வார். நீங்கள் அப்படி ஜெபித்து இந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்ம துதியின் சத்தத்தை நம்ம உயர்த்துகிற பிள்ளைங்களாக இருக்கணும். மற்றவங்க மத்தியிலும் நம்ம சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிற்க நம்மளை ஆண்டவர் கரம் பிடிச்சி நம்மளை நடத்துறதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் கொண்டு வந்தாலும், பிசாசங்கள் கொண்டு வந்தாலும் சரி, அதெல்லாம் நம்மளை ஆண்டவர் நம்ம கரத்தை பிடிச்சி தூக்கி நடத்துகிற நல்ல தகப்பன், பாதைக்கு வெளிச்சத்தை காட்டுறது நல்ல தகப்பன். நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாருன்னா ஏதோ ஒரு நோக்கத்தோடு தேர்ந்தெடுத்திருப்பார். நம்ம வந்து அப்படியே பாதியில் விடுகிறது, மனுஷன் பாதியில் விட்டுருவான். ஆனால் ஆண்டவர் அப்படி விடுகிற ஆண்டவர் கிடையாது. நம்மளை நடத்துவார்னு சொல்லி உறுதியாக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அவரே பற்றி பிடித்து கொண்டு ஜெயிச்ச நிறைய பேர் வசனத்தில் நம்ம படிக்கலாம் பைபிளில். அப்போ வேதத்தில் நமக்கு எழுதி தந்திருக்காரு. ஏன்னா இப்படி ஜெயிக்க முடியும், நீ எத்தனையோ தோல்விகள் வரலாம், ஆனால் ஜெயிக்கிறதுக்கு நான் வந்து உன்னோட கூட இருந்து உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி இந்த வாக்கு திட்டங்களெல்லாம் நமக்கு தந்திருக்காரு. எல்லாத்தையும் செய்து முடிப்பேன்னு சொல்லி சொன்னான்னா எல்லாத்தையும் செய்து முடிப்பார். அந்த வாக்கு திட்டத்தை நம்ம பிடிச்சி வசனத்தை நம்ம முழுதுமாக நம்ம ஆண்டவருக்குன்னு அர்ப்பணித்து அந்த வசனத்தின் மூலமாக நடக்கிறதுக்கு நமக்கு கற்றுத்தந்து ஆவியான ஒரு உதவி செய்ய ஜெயிப்போம். கத்த பெரிய காரியங்களை செய்வார். ஜெயிப்போம். என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்வினில் குறைகள் என்பது ஏது? ஆம் சாமி, என் மேய்ப்பராய் இருக்கீங்க, எனக்கு நல்ல போதகராக இருக்கீங்க, எங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாதபடி எங்களை நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து முழுவதுமாய் அர்ப்பணித்து செபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்வனுமாய் செபிக்கிறோம். எங்களுடைய கால்கள் செம்மையான இடத்திலே நாங்கள் நிறுத்தவும், சபைகளிலே நாங்கள் துதிக்கவும், நாங்கள் எப்பவும் துதியின் சத்தம் எங்களுக்கு துவனிக்க பண்ண ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வனுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எங்களை கழுவி சுத்தப்படுத்தியிருக்கிறபடியால் உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் அப்படியே வீணாய் வாழ்க்கையை ஓட்டாதபடி, எங்களுடைய வாழ்நாளெலாம் வீணாக போகாதபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க திட்டம் நிறைவேற பிசாசு எத்தனை திட்டங்கள் வைத்திருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை கரம் பிடித்து தூக்கி நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கீங்க. நன்றி. அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிற தேவன், இந்த நாள் வரை நடத்தின தேவன் இன்னமும் நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறீர். எந்த இடத்துல நாங்கள் வெட்கப்படுகிறோமோ, எந்த மனுஷன் மத்தியிலே நாங்கள் வெட்கத்தோடு அலைகிறோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவன், இல்லாதவர்களை இருக்கிறதாய் அழைக்கிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா குறைகளையும் நீக்கிற தேவன் நீங்கள் ஒருவர் மாத்திரமாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்தப்படுத்துங்க. உங்களுடைய பரிசுத்த ஆவினால் எங்களை முற்றிலுமாய் மூடி மறைத்து ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. இடையூறாக இருக்கிற எல்லா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எரிகோ மதிலை உடைத்து
செய்தது போல ஆண்டவரே துதியின் சத்தத்தின் மத்தியிலே நாங்கள் ஆண்டவரே காணப்பட எங்களுக்கு நீங்கள் ஞானத்தை தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதி செலுத்தும் பொழுதே ஆண்டவரே இருந்து விழுந்ததே அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மதில் போல இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே தகப்பனே தகத்தெறிந்து நாங்கள் ஆண்டவரை வெற்றியை சுதந்திரத்து கொண்டு உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நிறுத்த இந்த தேவன் தாமே அதிசயங்களை செய்து அற்பமாய் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. உண்மையே நம்பி ஜெபிக்கிற ஒரு பிள்ளை உங்களுடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு பிள்ளை வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே அர்ப்பணிப்பிலே அவங்க கீழே விழுந்திருப்பான் என்றால் தூக்கி நிறுத்த வல்லமுள்ள கரம் தூக்கி நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிக்க வல்லமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே எந்த இடத்துல வழி தெரியாமல் இருக்கிறோமோ வழி இதுவேன்னு சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அதன்படி வார்த்தையின்படி நாங்கள் நடந்து செல்ல வெற்றியை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யமா ஜெபி. அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆச்சரியமாய் மாற்றும், அநேக பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றும் ஆண்டவரே. அநேக பிள்ளைகளுக்கு உடைய பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றும். உமக்கென்று நிலைத்து நிற்கவும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தினால் நிறைத்து உம்முடைய வசனத்தினால் எங்களை போதித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவரே. கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே நீ செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். என்ன தேவையாக இருந்தாலும் என்ன சத்துருவின் திட்டங்கள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எழும்ப முடியாத போரி இருந்தால் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நீ போதுமானவர் என்று எங்களை தைரியப்படுத்தி உற்சாகத்தின் ஆவினால் நிறைத்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேட்குற பிள்ளைகளுக்கு அப்படியே நீ எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீங்கள் செய்து முடித்து வழி நடத்துகிற தயவுக்கா நன்றி. இந்த நாள் வரை நடத்தினவர் இன்னமும் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீங்க நன்றி செலுத்துகிறோம். கேட்டதை கேட்க மறந்ததையும் கூட நீ தந்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி முதலாவது உண்மை தேடுகிற பிள்ளைகளாய் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நின்று ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு போத்து நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன். அப்படியே நீ செய்வதற்காக நன்றி. எங்களுக்கு ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவனுடைய சமூகத்தில் வரும் வரை எங்களை காத்துக்கொள்ளும். துதிகன மயமெல்லாம் அமைக்க செலுத்துகிறேன். ஏசுரட்சியும் நாம் திருச்சபங்களுக்கு நல்ல பிதாவே. ஆமென்.